Exercise 5.2, third question, third point. Passing through 5, -2 and length of the transverse axis along x-axis and length 8 units. ஓகேவா? இப்போ ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, ஆக்சிஸ் வந்து அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்னு கொடுத்தாச்சு, லென்த் வந்து 8. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஹைப்பர்போலா கர்வ் வரைகிறோம். அந்த கர்வ் வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க 5, -2. அப்போது இந்த இடம் 5ன்னு நோட் பண்ணிக்கிறோம். சும்மா நம்மளாம் ரஃபாக போடுற கிராஃப் தான். இங்கே -2. அப்போது 5, -2ங்கிற ஒரு பாயிண்ட் வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஒரு கர்வ் வரைஞ்சிருவீங்க. ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட்டு ஏ. இப்போது இது ஸ்மால் ஏ ஆஃப் ஏ, 0. அதே மாதிரி இந்த சைடு வரையும்போது ஏ டேஷ், இது -a, 0. ஓகேவா? சென்டர் பாயிண்ட் என்னவா இருக்கும் நமக்கு, 0, 0. இப்போது கொஷினில் ஒன்றே தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருந்தாங்க, அந்த பாயிண்ட் வழியாக நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த கர்வ் வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு லென்த்து 8 யூனிட்ஸ். அப்போ லென்த்துன்னா எதுலேருந்து இது வரைக்கும், ஏ டு ஏ டேஷ், இந்த ஏலேருந்து ஏ டேஷ் வரைக்கும் உள்ள லென்த்து தான் என்ன, 8 யூனிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இதை மட்டும் வச்சு தான் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் கொஷினில் கொடுத்தாச்சு. அப்போ நம்ம என்ன எடுக்கிறோன்னா 2a = 8. 2aங்கிறது எப்படி எடுக்கிறோம், இந்த ஏலேருந்து ஏ டேஷ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு 8. அப்போது இந்த லென்த்து 8ன்னா இந்த டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கும்போது அங்கே என்ன இருக்குது, a, 0 -a, 0வா. இப்போ இதில் ஈவனாக உள்ளதை என்ன பண்ணிடுவோம், கேன்சல் பண்ணிடுவோம். 0 கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது, a -a. அப்போது ஹையஸ்ட் டு ஸ்மாலஸ்ட்டாக மைனஸ் பண்ணுவோம். அப்போ a - -a + a 2a. ஓகேவா? அப்போ 2a = 8 இந்த டிஸ்டன்ஸ். அப்போ a = 4ன்னு கிடச்சிரும். 1 2 சார் 4 2 சார் 8. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா ஃபார்முலா என்னென்னா x² / a² - y² / b² = 1. ஏன் x² / a² ஃபஸ்ட்டு எழுதுகிறோம், இது அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போது எக்ஸ் எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு a² வேல்யூ 16 அப்ளை பண்ணுறோம். பேலன்ஸ் அப்படியே எழுதிட்டு இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ b² கண்டுபிடிக்கணுமா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், ஒரே ஒரு பாயிண்ட்டு 5, -2. அந்த பாயிண்ட் வழியாக தான் அந்த கர்வ் வரைகிறோம். அப்போ அந்த பாயிண்ட்டை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியும். எக்ஸுக்கு பதிலாக 5, ஒய்க்கு பதிலாக -2 கொடுத்தா 25 / 16 - 4/b² = 1. இப்போது b² வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ -4/b² அப்படியே வச்சுட்டு இந்த 25 / 16 அந்த சைடு போனால் என்ன ஆகும், -25 / 16. ஓகேவா? -25 / 16. இப்போ இது எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும், 16 - 25 / 16 வரும். ஓகேவா? பாருங்கள். இப்போ -4/b² = -9/16. மைனஸும் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வரும், இப்போ இது ரெண்டையும் பண்ணுனா 9b² = 16 × 4. இதுலேருந்து தான் இந்த ஸ்டெப் எழுதுகிறோம். அப்போ b² தான் நமக்கு தேவை. அப்படியே வச்சுட்டு இந்த 9 அந்த சைடு போனால் என்ன ஆகும், டிவைடரில் வந்துடும். அப்போ 16 × 4 / 9. இப்போ b² = 16 4 சார் 64 / 9. இதுதான் b² வேல்யூ. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் 1 பார்த்தோம்ல, இப்போ அந்த ஈக்குவேஷன் 1ல் b² வேல்யூவை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் இதுதான் ஆன்சர். ஓகேவா?